ஹாய் நண்பா நண்பி, இன்னைக்கு நாம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா சோனியா அகர்வால், ஸ்மிருதி வெங்கட், அப்புறம் சித்தார்த் விபின், ஸ்னேகா குப்தா நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன 7G ஹாரர் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சொந்தமா ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறாங்க. அதுல நம்ம ஹீரோ அப்புறம் அவங்க ஒய்ஃப் அவங்க பையன்ட்டு 3 பேருமே பாத்தீங்கன்னா பிளாட் நம்பர் 7Gக்கு குடியேறாங்க. வீடு வாங்கின சந்தோஷத்துல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வீட்டுல பார்ட்டி வச்சிருக்கிறதுனால அவங்க கூட வேலை பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருப்பாங்க. இதில் நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இருக்கிறது தெரிஞ்சும் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அடைஞ்சே ஆகணும்னுட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வருவாங்க. இதில் அவங்களுக்கு வேற பிளாக் மேஜிக்னா அத்துப்படி அப்படி ஒன்று செஞ்சு வச்சுட்டு அந்த வீட்டை விட்டு அவங்க போயிடுவாங்க. என்ன நம்ம ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கிடைச்சி அதோட ட்ரைனிங்காக பெங்களூருக்கு போகணும்னு சுச்சுவேஷன் வர நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு குழந்தைய விட்டுட்டு பெங்களூர் போயிடுறாங்க. ஆரம்பத்துல என்னவோ வீட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே போகுது. இதுக்கப்புறம் நடக்கிற அமானுஷ்யத்தால நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே முடியாது, அந்த அமானுஷ்யத்துக்கிட்ட மோதியே பார்த்துடலன்னுட்டு முயற்சி பண்றாங்க. இப்படி அந்த அமானுஷ்ய சக்தி என்னவா இருக்கும், அதுக்கு பின்னாடி இருக்கிற பிளாஷ்பேக் என்னங்கிறத அந்த படத்தோட கதையங்க. அதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச ஸ்மிருதி வெங்கட் அப்புறம் சோனியா அகர்வால் நடிப்பு எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்ல. படம் பார்த்து எனக்கே இது ஹாரர் படமா இல்ல மொக்க படமான்னு தோணுச்சு. ஏன்னா பயப்பட்டாதானங்க அது ஹாரர் படம்னு சொல்ல, பயங்கிறது சுத்தமாவே இந்த படத்துல இல்ல. இதுல வேற எங்கெங்க இது ஹாரர் படம்னு சொல்றது. இதுல ஒரு சீன் சொல்லணும்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த அமானுஷ்ய சக்தியை கூப்பிடுவாங்க. ஆனா அவங்க கூப்பிட்டு வராதவங்க பக்கத்து வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா என்ன மஞ்சு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, வாமான்னு கூப்பிட்டது தான் அந்த அமானுஷ்ய சக்தியும் பாத்தீங்கன்னா வந்துருங்க. ஏங்க இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு. என்ன பண்றது, நம்பினாதான் சோறு. என்ன பண்றது, நம்பி தானே ஆகணும். சரி நாமளும் சரி படத்தை மேற்கொண்டு பார்ப்போம்னு நானும் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. அப்படி என்னதான் ஆக போகுதுன்னு. ஆனா இந்த படத்தோட வில்லன்ட்டு நம்ம சித்தார்த் விபினை காமிச்சிருப்பாங்க. எனக்கு அவங்க ஃபேஸை பார்க்கும்போது வில்லன் மாதிரியே தெரியலங்க, சரியான காமெடி பீஸ் மாதிரி தான் தெரிஞ்சுது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆனா என்ன, இந்த படத்தை ஃபேமிலியா எல்லாருமே போய் தியேட்டர்ல பார்க்கலாம். நேரம் போகலன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அந்த படத்தை போய் தாராளமா போய் பார்த்துட்டு வாங்க. போகும்போது மறக்காம நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.